ரெட்மி மொபைல்ல இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாம இருக்கும். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நெட் வந்து ஒர்க் ஆகாம இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி மொபைலில் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட ரெட்மி மொபைலில் மேலே நீங்கள் செட்டிங்ஸில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மோட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களோட ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சிம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த சிம்மில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகலையோ அந்த சிம்மை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மெத்தட் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ரீசெட்டுன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா நெட்வொர்க்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷூ ஆகும். நீங்கள் ரீசெட்னே சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸில் வந்து ஷூ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும் நெட்வொர்க் செட்டிங்ஸு. ஒன்ஸ் ரீசெட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 மெத்தட்ஸில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்டு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகிடும். அதனால் இந்த மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.